வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். ஒரு பக்கம் திமுக கூட்டணியும், இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியும் ரொம்ப வேகமா ஷேப் அப் ஆயிட்டு இருக்கிறது. அப்போ ஒரு தேர்ட் பிளேயராக களத்தில் வந்திருக்கக்கூடிய தாவேகாவுடைய நிலைமை என்ன? அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்றது பற்றி தான் இதுல நம்ம பேச இருக்கிறோம். என்னோட சிவப்பிரியன், டெக்கன் ஹெரால்டுடைய அசிஸ்டன்ட் எடிட்டர் இருக்கார். வணக்கம். வணக்கம் சார். ஸோ அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ இல்லாமல் கடந்த 12 ஆண்டுகளாக இந்த அமைப்பு என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஒரு நியூஸ் ரூம் அப்படின்றதுனால உங்களுடைய ஆதரவை வழக்கம் போல் நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க. அதற்கு இந்த QR கோட் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். அதே மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அது முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு முடிந்திருக்கிறது, அதில் என்ன நடக்கிறது அப்படின்றது பற்றி காங்கிரஸுடைய ஆல் இண்டியா இன்சார்ஜாக இருக்கக்கூடிய கிரீஷ் சோடாக்கருடைய ஒரு இன்டர்வியூ நாங்கள் இங்கிலீஷில் எடுத்திருக்கோம். அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜயுடைய ப்ரொஃபைல், அவருடைய படங்கள், அதே போல் அவர் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக டெவலப் ஆகணும் அப்படின்னு அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை மாற்றினாரு அப்படின்றது பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு ப்ரொஃபைல் எழுதியிருக்கோம். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி படிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சார், டிவிகே உடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு திமுக கூட்டணியில் இடம் இல்லை அப்படின்னா கூட இவர் மேக்கிங் ஸ்பேஸ் ஃபார் அதர்ஸ் போய் பிடிச்சி எல்லாரையும் போட்டுறாரு உள்ள முதலமைச்சர். சார், ஒரு பக்கம் திமுக ஒருத்தரையும் விட மாட்டேன்றாங்க. அதாவது ஒரு தலைவர் சொன்னாரு, நான் வாக்கிங் கூட போறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா போனா எங்கேயாச்சும் முதலமைச்சர் எதிரில் வாங்க கூட்டணிக்குன்னு கூப்பிட்டுருவாரா அப்படின்ற அளவுக்கு அச்சப்படக்கூடிய அளவுல திமுக கூட்டணிக்கான தலைவர் யாரு, தலைவர் யாரு அப்படின்றது அந்த வீடியோ வரும். வீடியோ வரும்போது அவரே அந்த காட்சிகள்ல நீங்களும் இருந்தீங்க, நானும் இருந்தேன் அந்த நிகழ்ச்சியில. அப்போ அந்த அளவுக்கு முதலமைச்சர் கூட்டணியை ஃபார்ம் அப் பண்ணும் அப்படின்னு இடமே இல்லை அப்படின்னா கூட, ஓவர் கிரௌடட் அப்படின்னா கூட, நான் வாங்க உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பழகலாம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டணிக்குள்ள சேர்க்கிறாரு. 3 பேர் சீட்ல 4 பேரை உட்கார வைக்கிறாரு. +1 கொடுக்குறாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம்கேல அவங்களும் சில முயற்சிகளை எடுக்கிறாங்க. டிடிவியை கொண்டு வந்துட்டாங்க, அன்புமணி ராமதாஸை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தேமுதிக வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அந்த டீல் கிளின்ச்ட், முடிச்சிட்டாங்க அந்த டீலை. பட் அது லாஸ்ட் மினிட்ல சில விஷயங்களில் அது செட் ஆகலை அப்படின்னோடனே டிஎம்கே உள்ள போந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தாவேகாவுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? தாவேகா எதிர்பார்க்கறது, நான் ஏற்கனவே சொன்னது போல் அவங்க காங்கிரஸை ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்குறாங்க. 1. 2வது விசிகே லெஃப்ட் பார்ட்டிஸ், இது அவங்களுடைய அல்டிமேட் சாய்ஸ். வேற எந்த கட்சியும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் காங்கிரஸ் வரணும் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு ஸ்லைட். வந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிறது தவறான வாதம். அவங்க தனியாக போறாங்க. இல்ல தனியா ஜேபி வந்தா இல்ல தனியா களம் சந்திக்க போறாங்க அப்படின்றது. பட் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன்ஸ் என்ன டிவி கேக்கு? அவங்களுக்கு ஆப்ஷனே வேண்டாங்கிற நான். நீங்க தனியா தான் போகணும். இது உங்களுக்கான தேர்தல். இந்த தேர்தல்ல முதல் தேர்தல்ல நீங்க தனியா தான் போகணும். கூட்டணியே நீங்க அமைக்க கூடாது. இதை தான் நான் 1.5 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்பதான் உங்க இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அதுதான் சரியான பாதை. ஒரு புது கட்சிக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் யூ ஹேவ் டு கண்டெஸ்ட் இண்டிபெண்டன்ட்லி. ஏன்னா கிருஷ்ணசாமி அந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஸோட வேணா நீங்க அலையன்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க மட்டும்தான் எங்களால நீங்க ஜெயிச்சிங்கன்னு நாளைக்கு சொல்ல முடியாது. இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை வந்துடும். இப்ப காங்கிரஸ் ஒரு வேலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வராது. வருமா வராதா கதை தான் அது. வடிவேலு காமெடி தான் அது. வரும், ஆனா வராது கதை தான் அது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களால் தாங்க விஜய்க்கு இவ்வளோ வந்தது அப்படிம்பாங்க. அந்த பேச்சு ஆக்சுவலி விஜய்க்கு தேவையில்லை ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு புது பார்ட்டியா, அதுவும் விஜய் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் வரும்பொழுது அவர் தனியாக தான் ஷபீர் நிற்கணும்.
அப்ப எப்போ ஆட்சியை பிடிக்கிறது? இல்ல ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் அப்புறம் ஷபீர். ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது வந்து மக்கள் முடிவு பண்ணும்போது தான். நாமளோ, நீங்களோ முடிவு பண்ணும்போது இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் எலக்ஷன் வந்து விஜய் அவர்கள் தனியா கன்டெஸ்ட் பண்ணாருன்னா, வாட்டெவர் பெர்சன்டேஜ் ஹி போல்ஸ் வில் பி he has nothing to lose in the first election. But other parties have everything to lose. இந்த எலெக்ஷனை ஆக்சுவலி விஜய் வந்து ராஜா மாதிரி வந்து கன்டெஸ்ட் பண்ணிட்டு போகணும் இந்த எலெக்ஷனை. ராஜா பகதூர் மாதிரி வந்து கண்டெஸ்ட் அப்படிதான் வந்து கண்டெஸ்ட் பண்ணணும். நீங்க எதை பத்தியும் பயப்படக்கூடாது. எனிதிங் இஸ் a gain for you, man. எனிதிங். 10% குட், 15% எக்ஸலன்ட், 20% அவுட்ஸ்டாண்டிங். அதுக்கு மேல என்ன வேணும்? 30% 40%லாம் இல்ல அந்த அளவுக்கு இன்னும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. காங்கிரஸ் கூட போச்சுன்னா இட் மே அத நான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். திருப்பி வந்து இல்ல சார், நீங்க see politics is an art of possibilities. I know that. Anything can happen in okay, anything can happen. சீட் ஷேரிங்ல போயிட்டு சீட் ஷேரிங்ல பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க. see நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அங்க வந்து இறுதி முடிவு எடுக்கிறது சோனியா காந்தி. அங்க சீட் ஷேரிங்ல உட்கார்றவங்களோ மற்றவர்களோ கிடையாது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்க. இந்த விஷயத்துல இட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி சோனியா ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி டெல்லியில இருந்து, ஏன்னா அவங்க கட்டமைச்ச கூட்டணி கஷ்டப்பட்டு காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் வில்டர்னஸ்ல இருந்து அவங்க வெளியில கொண்டு வர்றதுக்கு அவங்க ஆட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பை ஏற்ற 5வது வருடத்துல அவங்க கஷ்டப்பட்டு அமைச்ச கூட்டணி. இது சாதாரண கூட்டணி கிடையாது. 2014ல கூட காங்கிரஸ் திமுகவோட போக தான் விருப்பப்பட்டாங்க. திமுக தான் காங்கிரஸ் ஃபேன். சரி சார், நான் என்ன கேட்கிறேன், ஆனா இப்ப இருங்க, அது ஒரு தேக்க நிலையை அடைஞ்சிருச்சு இல்லையா அந்த கூட்டணி? அந்த கூட்டணியே அதையே நாம பேசிட்டு எப்படி முடியும்? இல்ல இல்ல, இப்ப எனக்கு சோடாங்கர் இன்டர்வியூ கொடுத்தாரு. நீங்க அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அந்த இன்டர்வியூல வந்து ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ரிவைவல் ஆஃப் காங்கிரஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு. அது ரொம்ப முக்கியம். அது இந்த தேர்தல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இன்டர்வியூல என்னன்னு பாத்தீங்கன்னா, பவர் ஷேரிங்க்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அந்த பவர் ஷேரிங் பத்தி பேசணும்னா ஒரு நாள் ஆகுமா? எனக்கு தோணுது, நீங்க பேசுங்க சார், ஒரு நாள் ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு கேட்கணும்னு. ஏங்க நீங்க உங்களுடைய கோரிக்கையை திமுக ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பீட்டிங் அரவுண்ட் புஷ்க்கு அவ்வளோவா? பவர் ஷேரிங்கிறது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் அவர் சொல்ல வந்தது அந்த இன்டர்வியூல நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து, எங்க கோரிக்கை அதையும் திமுக ஏத்துக்கல. நாங்க சீட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த பார்கெனிங் பண்ணிட்டு இருக்கோம். சீட்ஸ் வாங்குவோங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல 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 சி ஆட்சியில் பங்கு அப்படின்னா கேபினெட்ல எங்களுக்கு அது சொல்லலையே அவர். இல்ல ஆட்சியில் பங்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்னா நான் வேற மாதிரி இல்ல புரிஞ்சுக்கிறேன். எங்களுக்கு வந்து ஒரு 3 கேபினெட் இல்ல, நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து லோக்கல் பாடிஸ்ல உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு லோக்கல் ஒரு 1% எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு ஒதுக்குங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது கூட எங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாரியங்கள் இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வழக்கறிஞர்களை வந்து நீங்கள் தமிழ்நாடு பூரா நியமிக்கலாம். அதே மாதிரி மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கமிட்டிஸில் நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட கமிட்டிஸ் இருக்குது. அது என்வாயன்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு அதெல்லாம் காங்கிரஸ் ஆட்களை நீங்கள் போடணும். அதெல்லாம் நீங்கள் போடணும் தான், இல்லைன்னு அதுதான் பேசுகிறாங்க. இப்போ பேசட்டும், அங்கே போய் பேசட்டும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, ஆட்சியில் பங்கு அப்படின்றது கூட நாங்கள் விட்டுறோம், ஆனால் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது விட மாட்டோம். அதெல்லாம் கொடுப்பாங்க சார், கொடுக்கும்போது கொடுப்பாங்க. ஏன் இப்போ கொடுக்கல? ஒரு 5 வருஷத்துல கொடுக்காம இருக்காங்க. 5 வருஷத்துல கொடுக்கலங்கிறது தவறுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னதுதான் ஷபீர், நெசசிட்டி தான் ஷபீர். அதற்கான தேவை வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டு போறாங்க. 52ல இருந்து 996 வரைக்கும் நீங்க தான் ஆட்சி பண்ணீங்க. இடையில ஒரு 4 வருஷம் தவிர்த்து காங்கிரஸ். அப்பெல்லாம் எல்லா கட்சிகளோட, மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சிங்க. அப்பெல்லாம் நீங்க வந்து 400 MP எல்லாம் ஜெயிக்கும் போது நீங்க கூப்பிட்டு வாங்க அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோன்னு கூப்பிட்டீங்களா? கூப்பிடல. இருங்க நான் முடிச்சிடறேன். இருங்க அப்பெல்லாம் கூப்பிடல. எப்போ கூப்பிட்டீங்க? 2004 உங்களால இனிமே தனிப்பெரும் ஆட்சி அமைக்க முடியாது. மத்தியில பிஜேபியே கோலிஷன் கவர்மெண்ட் பண்றாங்க, நாம பண்ண முடியாதாங்கிற அந்த ரியலைசேஷன் வரும்போது தானே பண்றீங்க. அந்த ரியலைசேஷன் நாளைக்கு டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ வந்தா கொடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதானே. இதுல ஒன்றும் பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்கலாம். அந்த நெசசிட்டி வரல, கொடுக்கல. நெசசிட்டி வந்துச்சுன்னா கொடுக்க போறாங்க. ஸோ நெசசிட்டி அப்படின்னா திமுக வந்து ஒரு 96 இடங்கள் 2006 மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. அந்த மாதிரி காங்கிரஸ் ஆதரவோடு அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, மற்ற கட்சிகள் ஃபார்ம் பண்றாங்கன்னா
இந்த கோரிக்கை அப்படின்றது திமுக வரும். மட்டும் இல்ல. நான் மற்ற கட்சிகள். அதிமுகவுக்கும் சேர்த்து பேசுறேன். சார் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போட் டிவிக்கு எடுத்த சர்வேஸ் அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்த சர்வேஸ்லையும் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது சார். என்னன்னா டிவிகே அண்ட் காங்கிரஸ் அலைன்ஸ் வந்தாங்கன்னா அதோடைய மொமெண்டம் வந்து வேறு விதமாக இருக்கும். ரெண்டாவது இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் காங்கிரஸ் அப்படின்னு ராகுல் காந்தியை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யோசிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு மோர் தென் ஒன் ஸ்டேட்டில் அதோடைய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு எப்படி மாதிரி இருக்கும் கேரளா, எப்படி பாண்டிச்சேரி. கேரளால இருக்காது, பாண்டிச்சேரி இருக்கும். ஒத்துக்கிறேன். சரி சார், நீங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சு பாருங்க சார். இப்போ ராகுல் காந்திக்கு வந்து ஒரு ராகுல் காந்தி அண்ட் விஜய் ஒரு பிரம்மாண்ட கூட்டம் நடத்துறாங்க. விக்ரவாண்டி மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறாங்க. ஒரு பெரிய டர்ன் அவுட் நடத்தலாம். 27 நடத்தி 29 சேருங்க. இப்ப முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது மேபி அது வந்து நார்த் இந்தியாவில் மற்ற இடங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும் அப்படின்னு அவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. இல்ல அந்த யோசனைலாம் நல்லா இருக்குது. அந்த யோசனை ரிவைவல் அப்படின்னு 25ல பண்ணி 26ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 27ல பண்ணி 29ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 26 பிப்ரவரி 28ஆம் தேதி முடிவு பண்ணி மார்ச் மாசம் 15ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப தாவேகா காங்கிரஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கலா பேசுறேன். வராங்கன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸுக்கு எவ்வளோ கேடர்ஸ் இருக்கிறாங்க, தாவேகாவுக்கு எவ்வளோ கேடர்ஸ், கீழே கிரவுண்ட் லெவலில் போயிட்டு பிஎல்ஏஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் ப்ராப்ளம் ஷபீர். நீங்கள் வந்து இருங்க நான் முடிச்சிடுறேங்க. இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு காங்கிரஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஏடிஎம்கேக்காரன் வந்து காங்கிரஸ்காரங்களை அரவணைச்சு கூட்டிட்டு போவான். இங்கே அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ப்ரெசன்ஸ் ரெண்டு கட்சிக்குமே ஃபுல்லாக கிடையாது. இவங்க என்னன்னா ஒருத்தரை நம்பும் போது முழுக்க டிவிக்கே யாரை நம்பி இருக்கு? விஜய் அப்படிங்கிற அந்த முகத்தை நம்பி இருக்கிறது. காங்கிரஸுக்கு ராகுல் காந்திங்கிற முகம் ஹெல்ப் பண்ணும். அது வந்து ஒரு பெரிய ஒரு 25% 35% வச்சிருக்கிற கட்சியோட போகும்போது ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா அது வந்து பெருமளவில் விஜயோட போகும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இது வந்து இந்த எலெக்ஷனுக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் நீங்கள் ஒரு அலையன்ஸை வந்து நீங்கள் கட்டமைக்கும் போது அதற்கான லிமிட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ஷபீர். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த அலையன்ஸ் வந்து கிளிக் ஆகலாம், கிளிக் ஆகாம போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா அலையன்ஸ்ங்கிறது வந்து மொமெண்டம் வராதா? இல்ல மொமெண்டம்ங்கிறது வந்து ராகுல் காந்தி எத்தனை கூட்டத்துக்கு வர முடியும்? சரி, அவர் 10 கூட்டத்துக்கு வர 10 கூட்டத்துக்குலாம் வர முடியாது ஷபீர். ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு ஜெயிக்க வேண்டிய மாநிலங்கள் என்னென்ன இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? அஸ்ஸாமும் கேரளாவும். தமிழ்நாட்டில் அவங்க ஆளும் கட்சியா இப்ப தாவேகாவோடவே கூட்டணி போட்டாலும் அவங்க ஆளுங்கட்சியா வர போறாங்களா? அவங்க 70 சீட்டு நிக்க போறாங்க. இருங்க ஷபீர். ஆளுங்கட்சின்னா இப்படி நீங்க ஆளுற கட்சி, ஆளும் கட்சியோட கூட்டணி கட்சி கிடையாது. அது ஆளுங்கட்சி கணக்கு கிடையாது. நீங்க காங்கிரஸ். ஆமா, காங்கிரஸ் சொல்றேன் நானு. அப்ப என்ன ஆகும்? அப்போ வந்து அவர் அங்க காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல போய் ராகுல் காந்தி கேம்பெயின் பண்ணுவாரா, இல்லை இங்க வந்து கேம்பெயின் பண்ணுவாரா? அதெல்லாம் நீங்க வந்து டைம் இருக்கணும் ஷபீர். இப்போ விஜய் பண்ற கேம்பெயினிங்கே கம்மின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இதுல நீங்க வந்து ஒரு கூட்டணியை இந்த டைம்ல நீங்க அமைச்சிங்கன்னா அதை எப்படி மக்கள் கிட்ட பெருமளவுல கொண்டு போவீங்க? மொமெண்டம் வரும், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த மொமெண்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது. பட் அந்த மொமெண்டமை நீங்க கிரியேட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு டைம் வேணும். இதுல காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னால வெளியில வந்து இதுவரைக்கும் திமுகவையே திட்டாத காங்கிரஸ் வந்து திமுகவை திட்டணும், திமுகவை தீய சக்தின்னு சொல்லணும். அதுக்கு எவ்வளவு பேர் காங்கிரஸ்ல தயாரா இருக்காங்க தெரியல. எனக்கு காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னெல்லாம் கூப்பிட்டு நீங்க வந்து கூட்டணி போயிருச்சு, நீங்க வந்து போய் முதலமைச்சருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்கன்னா நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மனநிலையில் தான் இருக்காங்க. ஏன்னா சொல்ல முடியாது, நிறைய பேர் அப்படி இருக்காங்க, நிறைய தலைவர்கள். இன்ஃபேக்ட் இன்னைக்கு அசெம்பிளியில பேசினதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக முதலமைச்சருக்கு திமுகவுக்கு ஆதரவாக மனநிலையில் அசெம்பிளி 5 வருஷமா கவர் பண்றேன். 17 எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் 18 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் கூட திமுகவை எதிர்த்து எந்த இடத்துலையும் திமுக கிட்ட எதிர்த்து பேசினதே கிடையாது. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் இதோட சேர்த்து, இவர்கள் எல்லோரும் திமுகவை புகழ் பாடிக்கொண்டு தான் அசெம்பிளியில் இது வரைக்கும் இருந்தாங்க. இவங்க யாராலையும் திமுகவை வெளியில போய் மக்கள் கிட்ட திட்டவே முடியாது. ஒரு காங்கிரஸ் அதுக்கு என்ன பண்ணணும்னா, அசெம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சோடனே கொஞ்ச நாள்ல வெளில வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க இன்னொரு அலையன்ஸ்க்கு போக முடியுமே தவிர, இறங்கின உடனே போனீங்கன்னா அது வந்து பெருமளவுலலாம் எஃபெக்ட் இருக்காது. அது ஆக்சுவலா நான் சொல்றேன் பாருங்க,
இந்த அலையன்ஸே ஒரு 3 மாசம் முன்னால வந்திருந்தா கூட அது விஜய்க்கு பிளஸ்ஸா இருக்கும். இப்ப காங்கிரஸ் வர்றது நான் விஜய்க்கே மைனஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு மொமெண்டம் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இது ஒரு கன்ஃபியூஷனா தான் வரும். ஓட்டு பிரிப்பாங்க எல்லாம் சரி. விஜய் ஒரு 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 காங்கிரஸ் மொமெண்டம் இருக்குங்க அவருக்கு. ஒரு காங்கிரஸ் தலைவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நாங்க வந்து அங்க அசெம்பிளில இருந்து வெளிநடப்பே பண்ணல திமுகவை ஆமா. எதிர்த்து. நாங்க கூட்டணியில இருந்து வெளியே வருவோம்னு நீங்கலாம் வந்து யாராச்சும் எதிர்பார்த்தாங்கன்னா, நீங்க எம்எல்ஏ அது சொல்றதுக்கு வந்து போயிட்டீங்க. 3 மாசமா ஒவ்வொரு பேட்டியிலயும் நான் அததான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அது வந்து கட்சி போய் வெளியில வரும்னு அந்த 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 எதிர்பார்த்திருக்கீங்க. கட்சி வந்து வெளியே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறதெல்லாம் டூ மச் அப்படின்றாரு. ஆனா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒன் செட் ஆஃப் டீம்க்கு வந்து இன்க்ளூடிங் அதுல ராகுல் காந்தியை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வந்து தே வாண்ட் டு மூவ் அவுட் அண்ட் டூ சம்திங் டிஃபரெண்ட். பட் அதுக்கான டைம் ஸ்பேஸும் இருக்கு. அதுக்கான 27, டைமும் வந்து 28ல பண்ண சொல்லுங்க. இல்லன்னு நினைக்கிறேன். பேசிட்டே இருக்க கூடாது. மேபி அவங்க செய்யணும் சோடாங்கர் ஏதாவது. ஒன்று சொல்றாரு, வி ஆர் நாட் ஹியர் ஃபார் அன் அலையன்ஸ் ஜஸ்ட் ஃபார் 45 டேஸ்ன்றாரு. மேபி இந்த அலையன்ஸ் வந்து 45 டேஸ்க்கா அலையன்ஸா இருக்க போதா, இல்ல அதை தாண்டி ஒரு இல்ல அலையன்ஸா இருக்க ஷபீர், போதா அப்படின்னு சோடங்கர் தெரியல. சொல்றதெல்லாம் விடுங்க. ம். திமுகவினுடைய தேவை காங்கிரஸ்க்கு டெல்லியில இருக்கா இல்லையா? ம். நாளைக்கு வந்து பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி எந்திரிச்சு நிக்கும் போது கூட எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ம். ஏன்னா அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேஷ்ல அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. சமாஜ்வாதி பார்ட்டி இவங்களோட இருக்கணும். இவங்க சமாஜ்வாதி பார்ட்டிகிட்டையும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வெளில போயிட்டாங்கன்னா அப்புறம் பார்லிமெண்ட்ல இவங்க தனியா நிக்கணும். காங்கிரஸ் 100 பேர் மட்டும். அவங்க பார்லிமெண்ட்டையும் கணக்கு எடுக்கிறாங்க. அதனால தான் வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கே விட்டு வெளியில போலாமா வேணாமாங்கிற அந்த டிஸ்கஷனையே பப்ளிக் ஆக்குறதுக்கு பயப்படுறாங்க. அந்த டிஸ்கஷனே அவங்க இன்னும் பப்ளிக் பண்ணல. இதுவரைக்கும் என்ன சொல்றாங்க, அது பேச்சே கிடையாது. நாங்க திமுக கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். திமுக கிட்ட தான் பேசிட்டு இன்னொரு இருக்கோம். விஷயம் சார், நீங்க இந்த டெல்லியில வந்து காங்கிரஸுக்கு வந்து திமுக தேவை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நார்மலாவே வந்து அது இருக்கும்ல. இப்போ லெஃப்ட் பார்ட்டிஸ் எடுத்துக்கங்க. கேரளால எதிரா தான் இருக்காங்க. எல்டிஎஃப், அது யூடிஎஃப். வேற. இல்ல. நான் என்ன இருங்க சொல்றேன், நான் இங்க சொல்றேன். கேரளால அது எதிரா வேற. இருக்காங்க. அது வேற. பார்லிமெண்ட்ல ஒண்ணா இருக்காங்கல்ல. அது வேற. அது வேற, இது வேற எப்படி இருக்க இருங்க முடியும்? சொல்றேன் இருங்க. நீங்க வந்து 20 வருஷம் கூட்டணியில இருக்கிறீங்க. ம். அது வேற. இங்க வந்து இப்போ வந்து ஒரு வேளை காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு வெளில போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக காங்கிரஸோட நிச்சயமா பிசினஸ் பண்ண மாட்டாங்க. முன்ன இருந்த நெருக்கம்லாம் இருக்காது. ம். ஏன்னா, நீங்க இங்க ரிசல்ட்ட பொறுத்து, நாங்க முதலமைச்சர் ஆகுறத நீங்க விரும்பல. ஆனா, உங்க கட்சியில இருக்கிறவங்க பிரதமர் ஆவத மட்டும் நாங்க ஏன் பண்ணணும்? நாங்க பாஜகவ டிஎம்சி வழியில நாங்க தனியா எதிர்த்துட்டு போறோம். ம். டிஎம்சி தனியா தானே எதிர்க்கிறாங்க பாஜகவ. ஆமா. எதிர்த்து அவங்க மாநிலத்தில ஜெயிக்கிறாங்கல்ல. பாராளுமன்ற தேர்தல்லயும், சட்டமன்ற தேர்தல்லயும். அந்த மாரி டிஎம்கே இருந்துட்டு போகுது. சோ, இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வராது. புரியுதுங்க? இந்த தேர்தலுக்கு வராதுங்க. இல்ல இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதாவது காங்கிரஸுக்கு தான் வந்து திமுக தேவை. திமுகவுக்கு நான் காங்கிரஸ் சொல்லலையே. தேவையில்லை அப்படின்றது இல்ல. திமுகவுக்கு காங்கிரஸ் ம். தமிழ்நாட்டில் தேவைன்னு தானே ஒவ்வொரு இன்டர்வியூலயும் சொல்றேன். ம். 2 பேருக்கும் 2 பேரோட தேவை இருக்குதுங்க. இருக்கிறதுனால தான் 2 பேரும் இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் அ மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ். இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் அலையன்ஸா தான் தொடருது. திமுகவுல மரியாதை இல்லன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அது உண்மைதான். அந்த மரியாதையை கேட்டு பெறணுங்கிறது தான் எல்லாருடைய கருத்தா இருக்குது. எல்லாருடைய அந்த கோரிக்கையா இருக்கு. அந்த அந்த எம்பிஸ் போய் பேசினவங்கலாம் கூட பெரும்பான்மையானவர்கள் சொன்னதுன்னா மரியாதை கேட்டு வாங்குங்க. இங்க அலையன்ஸை விட்டு வெளில வர்றது சரி கிடையாது. இந்த டைம்ல வர முடியாது. பட் நமக்கான மரியாதை கேட்டு வாங்குங்க. நமக்கான மரியாதையை கேட்டு பெறுங்க. இன்னொன்னு என்னன்னா, ஹைகமாண்டுக்கு வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டிலும் இருக்குதுங்கிறது தேர்தலுக்கு முன்னால தான் தெரியுது. ஷபீர், அது நியாயமான விமர்சனம் என்னுடையது. ஒவ்வொரு நீங்க வந்து முறையும் 40 எம்பி குடுக்குற ஒரு தமிழ்நாட்டுக்கு இன்னும் ராகுல் காந்தி வந்து எலெக்ஷன் முடிஞ்சிட்டு வரவே இல்ல. இப்ப இன்னொரு எலெக்ஷனுக்கு தான் வருவாரு. ஒவ்வொரு முறையும் காங்கிரஸோடைய பிரச்சனையே இதுதான். அதான் சோடங்கர் குடுத்த இன்டர்வியூல சொல்றாரு. 60 ஆண்டுகளாக அவர் காடர்ஸ் ஹேவ் நாட் டேஸ்டட் பவர். அவங்களால எங்களால Whose வந்து mistake was that? எங்களால அவங்கள வந்து ஒரு கவுன்சிலராவோ இதுவாவோ கூட ஆக்க முடியல. Whose mistake is that? ஸோ அதனால இந்த முறை வந்து ரிவைவல் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நாம வந்து ஒர்க் பண்றோம். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட தான் இந்த அலையன்ஸ் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுதான் என்னால இவங்க புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. கட்சியை வளர்க்கறது இல்ல. ஆனா இவங்க வந்து ஒரு 20 வருஷம் வரைக்கும் ஒரு எலெக்ஷனுக்கு திமுக, இன்னொரு எலெக்ஷனுக்கு அதிமுக இப்படி மாறி மாறி இருந்துட்டு, இப்போ உட்காந்து கட்சி வளரலன்னா எப்படி வளரும்? மூப்பனார் கட்சி தமாகவை பிரிக்கும்போது 20% வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் கிட்ட, ஒருங்கிணைந்த காங்கிரஸ் கிட்ட இருந்தது. 20 வருஷத்துல நீங்க எல்லார்கிட்டயும் இந்த ஸ்பேஸை ஈல்டு பண்ணிருக்கீங்க. அது யாரோட பிரச்சனை? திமுக பிரச்சனையா இல்ல அதிமுக பிரச்சனையா?
நீங்க ஏன் பண்ணல? கட்சிய வளர்க்கலன்னு கேட்டா, எதுக்குங்க மத்தவங்களலாம் உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க கட்சிய வளங்க. 10 எம்பி இருக்கிறாங்க. 10 எம்பியும் அந்த அந்த தொகுதிகள்ல ஒவ்வொரு எம்பிக்கும் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அந்த 6 சட்டமன்ற தொகுதியில போய் தினமும் வேலை செய்ய சொல்லுங்க. இந்த 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தன கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க இந்த 5 வருஷத்துலன்னு சொல்ல சொல்லுங்க. ம். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம உட்காந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா என்ன நியாயம்? ஸோ அதான் அவங்களுடைய ஐடியா வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங்கில் ஏதோ ம். டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ரொம்ப நன்றி சார். நன்றி சபீர்.